சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இங்க நம்ம விஜயா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி ஏங்க ஆண்டி எதுக்காக நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? கிறிஷ் எங்கேயோ நான் அவன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருந்துட்டு போறானே, நீங்க ஏன் ஆண்டி அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாள் அவனே போயிடுவான் ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம். ரோகிணி, நீ சும்மா இரு ரோகிணி. கண்டிப்பா கிறிஷ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. அவன் கடைசி வரைக்கும் இங்கே இருந்துட்டானா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் சொத்தில் அவனுக்கும் ஒரு பங்கு ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு எல்லாம் ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் முடியவே முடியாது. சிந்தாமணி, நீ ஏதாவது சொல்லு சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாஸ்டர், அந்த பையனை கடத்தி கொண்டு போயிட்டு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்திடலான்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் வீட்டுக்கே தெரிஞ்சு இப்போது அவங்க எல்லாருமே உங்களை திட்டினாங்க. இப்போது என்ன தான் பண்ணுறது மாஸ்டர்? மாஸ்டர், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கூடிய சீக்கிரமே அந்த பையனை அங்கேருந்து நீங்கள், அதாவது உங்கள் வீட்டில் இருந்து அனுப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கிறிஷோட அம்மா இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாளில் அவங்களுக்கு காரியமெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மாதமோ இல்லை 2 மாதத்துக்குள்ளே அவங்களோட ஆவி வந்து வெளி உலகத்தில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தன்னோட பிள்ளை எங்கே, தன்னோட குடும்பம் எங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆவி தேட ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஆவி கிறிஷு உடம்புல தான் புகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிறிஷு மேலே அந்த ஆவி வந்துருச்சு அப்படின்னா உங்களை தான் டார்கெட் பண்ணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த கிறிஷை நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கிறிஷோட அம்மாவோட ஆவி உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. வாயை பொழந்துக்கிறாங்க. என்ன சிந்தாமணி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மாஸ்டர், இப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. எங்கள் தெருவில் கூட இப்படி தான் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள் மாஸ்டர், சீக்கிரமாக அந்த பையனை அந்த வீட்டிலேருந்து அனுப்புகிற வழியை பாருங்கள், இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா மரண பயத்தில் இருக்காங்க. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது, முகமெல்லாம் வேத்து கொட்டுது. உடனே பார்வதி, என்ன விஜயா முகமெல்லாம் வேக்குது, என்ன பயப்படுறியா? இங்கே பார் விஜயா, சிந்தாமணி சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அதெல்லாம் படத்தில், டிவியில், அதுக்கப்புறம் சீரியலில் தான் நடக்கும். இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலாம் நடக்காது விஜயா, நீ அதுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, ஏ பார்வதி, அப்படியெல்லாம் இல்லை, அதான் எங்கேயோ சிந்தாமணியோட தெருவில் அப்படி நடந்ததா அவள் சொல்கிறா இல்லை, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது பார்வதி. ரோகிணி, ஏதாவது பண்ணு ரோகிணி, ஏதாவது பண்ணி அந்த பையனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிந்தாமணி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாஸ்டர், அவங்க அம்மா இறந்து ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. இன்னும் 3 வாரத்தில் நீங்கள் அந்த பையனை வெளியே அனுப்பணும். அப்படி இல்லைன்னா அந்த பையன் கம்பல்சரி லைஃப் லாங் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க மேலே வந்து உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சின்னதாக கிறிஷை காயப்படுத்தணும்னு நினச்சா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை, ஏன் உங்களை கொலை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் தனியாக தான் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் என் கூட வான்னு சொல்லிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி பயன்படுத்துகிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இங்கே ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி நீங்கள் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் ஆண்டி எதுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க? இங்கே பாருங்க ஆண்டி, அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க, அப்படியெல்லாம் இன்னும் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, ரோகிணி நீ அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லாத, ஒருவேளை நடந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஐயோ எனக்கு பயமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே நம்ம விஜயா பயந்து போயிருக்காங்க. உடனே நம்ம சிந்தாமணி இருந்துட்டு, மாஸ்டர், உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான், நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே உட்கார வச்சு பேசி பாருங்கள். பேசினா மட்டும்தான் உண்டு. முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்டுக்கு அவங்க கிட்ட சொல்லி அவங்களோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். 3 வாரத்துக்குள்ளே கிறிஷு உங்கள் வீட்டை விட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. நான் என்னமோ சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க மாஸ்டர், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி விஜயாவை நல்லா பயங்கரமாக பயம்படுத்திட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே விஜயா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ரோகிணி, என்னம்மா பண்ணுறது? அந்த பையனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணுமா? அவனால் என் உயிருக்கே ஆபத்தாகும் போகுது. நான் எங்கே என் சொத்தெல்லாம் அவனுக்கு ஒரு பங்கு போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் பயப்படுறேன். ஆனால் இந்த சிந்தாமணி என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டா. ஒருவேளை சொத்தையும் தாண்டி என் உயிர் போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ரோகிணி? ரோகிணி, இங்கே பார் ரோகிணி, அந்த கிறிஷு அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. 3 வாரம் இல்லை, உனக்கு 2 வாரம் தான் டைம் கொடுக்குறேன். அந்த 2 வாரத்தில் நீ அந்த கிறிஷை வீட்டை விட்டு துரத்தணும்.
அப்போ தான் நீ மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ரோகிணி இருந்துட்டு, ஆன்ட்டி நான் என்ன ஆன்ட்டி பண்ண முடியும், என் பேச்சை அங்கே அங்கிளும் அந்த முத்து மீனாலாம் கேட்பாங்களா, நீங்கள் என்ன ஆன்ட்டி என்னையும் மனோஜும் பிரிக்கிறதுலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, இங்கே பார் ரோகிணி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கெல்லாம் தெரியாது, நீ அந்த பையனை வீட்டை விட்டு துரத்தி தான் ஆகணும், இல்லைனா என் பிள்ளை கூட உன்னை ஒன்று சேர்ந்து வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்லிடுறாங்க. இங்கே ரோகிணி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து போகிறாங்க. என்ன மீனா என்ன சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்கு பிடிச்சது தாங்க பூரியும் அதுக்கப்புறம் சட்னி செஞ்சுருக்கேன், அதுக்கப்புறம் இது சாம்பார் கூட குருமா சாம்பார் கூட வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்கு பிடிக்கும்ல அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி வராங்க. என்ன மீனா முத்துவும் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அட போ பலக்குரல், சும்மா தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ரொமான்ஸ் எல்லாம் இப்போ போய் பண்ண முடியுமா, மீனா வேறு வேலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, அப்போது மீனா ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்போது ரொமான்ஸ் பண்ணுவீங்களா, சரி நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, 2 பேரும் ஒரு லுக்கு மட்டும் விடுங்களா பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்லவும் உடனே மீனாவோ, போங்க ஸ்ருதி எனக்கு வெக்கமாக இருக்குது, என்ன மீனா வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ரோகிணி வந்து ரூம்குள்ளே உட்காந்து பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஆன்ட்டி வேற இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம கிறிஷை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் முடியாது, கிறிஷுக்கும் மனோஜுக்கும் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கிறிஷவே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த ஆன்ட்டி இந்த கிறிஷ் வீட்டை விட்டு போகலை அப்படின்னா என்னையும் மனோஜும் பிரிச்சிருவோன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம மனோஜ் வராங்க. மனோஜ் வந்ததுமே, என்ன ரோகிணி உன் முகமே சரியில்லை, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், லைட்டாக எனக்கு தலைவலிக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் இருந்துட்டு, சரி ரோகிணி உனக்கு நான் டேப்லெட் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கிறிஷ் வந்து உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது இந்த கிறிஷை பார்த்ததுமே. கிறிஷை பார்த்தா பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த தருதலையெல்லாம் இந்த பிச்சைக்கார நாயெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மனோஜ் கிறிஷ்கிட்ட வந்து, டேய் என்னடா எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா, உனக்கு வேறு வேலையே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இருப்ப, ஏன் உன் பாட்டிக்கூடயே போகிறதுக்கு உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷை கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் மீனா வந்து பார்க்குறாங்க. இப்போது நம்ம கிறிஷை வந்து அடிக்கவும் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிறிஷ் இருந்துட்டு, ஆன்ட்டி இங்கே பாருங்கள் ஆன்ட்டி, இவர் என்னை அடிக்கிறாரு, மனோஜ் அங்கிள் கூட எனக்கு இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் அவர் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு, என்னை பார்த்தாவே அவருக்கு பிடிக்கவே இல்லை ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, டேய் என்னடா என்ன அந்த பூ கட்டுறவகிட்ட சொல்லிட்டா நான் பயந்துருவேனா, இங்கே பார் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இங்கே மனோஜ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம முத்து வராங்க, பயங்கர கோவப்படுறாங்க. டேய் என்னடா என் பொண்டாட்டியே பூ கட்டுறவா அது இதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி பேசுகிற, பூ கட்டுறது ஒன்றும் அவ்வளோ கேவலம் இல்லை, பூ கட்டுறதுமே ஒரு தொழில் தானே, என் பொண்டாட்டி திருடலை, மற்றவங்களை ஏமாத்தலை, உன்னை மாதிரி பணத்தை ஏமாற்றிட்டு எல்லாம் ஓடி போகலை, என் பொண்டாட்டி நேர்மையாக உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறாடா உன்னை மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மனோஜ் இருந்துட்டு, டேய் என்னடா சும்மா தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத, இந்த கிறிஷு எப்போ பாரு 24 மணி நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துட்டு, எதுக்காக சின்ன பிள்ளை சாப்பிட்றதுல கண்ணை வைக்கிறீங்க, அந்த பிள்ளை இப்போ தான் சாப்பிட்றானே, காலையில் கூட கொஞ்சமாக தான் சாப்பிட்டான், உங்களுக்கு என்ன வயிற்றுச்சலாக இருக்கா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் கொட்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது மனோஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க பூ கட்டுறவளே, உடனே முத்து இருந்துட்டு, டேய் ஓடுகாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி சரி இங்கே பாருங்க மீனா, சும்மா தேவையில்லாமல் இந்த கிறிஷுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி வராதிங்க, இவனை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது, இவனை தயவு செஞ்சு சீக்கிரமாக அவங்க பாட்டிக்கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, டே ஓடுகளை உனக்கு என்னடா, உனக்கு என்ன கஷ்டமாவா இருக்குது,
நீ அவனுக்காக என்னடா செய்கிற? சமைச்சு கொடுக்குறியா, இல்லை அவனை குளிப்பாட்டுறியா, இல்லை அவனை இது ஸ்கூல் கொண்டு போயிட்டு விட்டுட்டு வரியா? இப்படி நீ எதுவுமே செய்கிறது கிடையாது. உனக்கு என்ன கஷ்டம்? நீயே இந்த வீட்டில் ஓசியில் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. இங்கே மனோஜ் இருந்துட்டு, அப்பா சாமி முத்து தயவு செஞ்சு நாளை விடுறாப்பா, இந்த பையனை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சோ அதை சொன்னேன். மற்றபடி நான் வேறு உங்ககிட்ட சண்டை அடிக்கணுன்றதுக்காகலாம் வரல. எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆஃபீஸு ஷோரூமுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. நான் போயிட்டு அந்த வேலையை பார்க்குறேன். உங்கள் கிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை, எக்கேடனா கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம மீனா வந்து வித்யாவோட வீட்டுக்கு ரோகிணிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ரோகிணியுமே இப்போது வித்யாவோட வீட்டுக்கு வராங்க. இப்போது நம்ம மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பார் ரோகிணி, சும்மா நீ கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன், ஆனால் மனோஜும் கிறிஷும் நல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு வேலையுமே நீ பார்க்க மாட்டேங்கிறியே. உன் மனசில் அப்படி நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம மீனா கோவப்படுறாங்க. உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, மீனா நான் மனோஜ்கிட்ட எப்படி பேசி என்ன பண்ணி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டி வேற அதாவது கிறிஷோட அம்மா பேய வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிந்தாமணி ஆன்ட்டியை ரொம்பவே பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஆன்ட்டி என்கிட்ட இது சொல்கிறாங்க, கிறிஷ் வந்து வீட்டில் இருக்கவே கூடாது, வீட்டில் இருந்தான் அப்படின்னா அவ்வளோதான், உன்னையும் மனோஜையும் ஒன்று சேர்த்துவே வைக்க மாட்டோம், உங்கள் 2 பேரும் பிரிச்சிருவோன்னு சொல்லிட்டு என்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? சரி, இது கிறிஷோட அம்மாவை என் உடம்புல தூந்து நான் வேணா அவங்க அம்மா மாதிரி நடித்து ஏதாவது அதாவது உன்னையும் மனோஜையும் ஒன்று சேர்த்துறதுக்கான வழியை பார்க்கட்டா, இல்லை மனோஜும் கிறிஷும் ஒன்று சேர்றதுக்காக வழியை நான் பார்க்கணுமா? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா? நீ தானே யோசிச்சு ஏதாவது பண்ணணும். ரொம்ப நாளைக்கெல்லாம் என்னால் உண்மையை மறைச்சி வச்சுக்கிட்டுருக்கலாம் இருக்க முடியாது. இப்படியே போய்கிட்டு இருந்து அப்படின்னா எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பயங்கரமாக கடுப்பாக்குறாங்க. மீனா இப்போ என்ன சொன்னீங்க? உங்கள் உடம்புல கிறிஷோட அம்மாவா? சரிங்க மீனா, சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வித்யா இருந்துட்டு, ஏ ரோகிணி என்னடி இதிலேருந்து ஒரு ஐடியாவை நீ கண்டுபிடிச்சிட்டியா? நீ சரியான கேடிடி அப்படின்னு சொல்லிட்டு, வித்யா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வித்யா இருந்துட்டு, சரி சரி ஆமாம் என்ன ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ரோகிணியுமே, மீனா என் உடம்புல கிறிஷோட அம்மா அதான் கல்யாணி என் உடம்புல தூந்திருக்க மாதிரியும் நான் பேய் மாதிரி நடிக்கிறேன், பேய் மாதிரி நான் மனோஜ்கிட்ட நடந்துக்கிறேன். நீ மட்டும் அதாவது கிறிஷுக்கிட்ட நல்ல விதமாக பேசணும், அவனை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் மனோஜை பேய் மாதிரி நடித்து ஏமாத்துறேன், அவனை பயன்படுத்துகிறேன். கண்டிப்பாக மனோஜ் இதுக்கு நல்லாவே அதாவது இந்த ஐடியா சூப்பராக வேலை செய்யும் நான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனாவுமே எப்படியோ ஒன்று என்னத்தையோ ஒன்று பண்ணி சீக்கிரமாக கிறிஷு உன்னுடைய குழந்தை தான்ன்ற விஷயம் சீக்கிரமாகவே தெரிய வரணும். ரொம்ப நாளைக்கு என்னால் இந்த விஷயத்த மனசில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணியுமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க, எப்படியாவது இந்த ஐடியாவை சூப்பராக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம ரோகிணி ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. மனோஜ் பயங்கர சந்தோஷமாக வராங்க. ரோகிணி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன மனோஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க்கமாக நம்ம ரோகிணி பேசவும், உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு, ரோகிணி நம்ம ஆஃபீஸில் என்ன விஷயம் நடந்தது தெரியுமா? பெரிய ஆஃபீஸோட ஒரு அதாவது நிறைய பிரான்ச் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஓனர் ஒருத்தருவங்க, அதாவது முதலாளி நம்ம அதாவது நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கள அவங்க வந்திருந்தாங்க. வந்து நம்ம கடையில் நிறைய ஆர்டர் பண்ணாங்க, நமக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான லாபம் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நமக்கு தான் அவங்க ஆர்டர் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் பயங்கர சந்தோஷமாக ரோகிணியை ஹக் பண்ணிக்கிட்டே சொல்லவும், உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ், நீ போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், போயிட்டு லாக் பண்ணிட்டு வா மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜுமே ஹாயாக போயிட்டு அதாவது டோர் லாக் பண்ணிட்டு வராங்க. உடனே நம்ம ரோகிணி அதாவது நம்ம மனோஜை திரும்பி பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் குண்டாக நல்லா உருட்டையாக உருட்டுறாங்க.
ஆமாம் ரோகிணி, ஏன் உன் கண்ணு கீழே விழுந்து போகிற மாதிரி இருக்குது? ஏன் நீ அப்படி உன் கண்ணை உருட்டி பார்க்குற? பார்க்கவே பயமாக இருக்குது ரோகிணி. அப்படிலாம் பார்க்காத ரோகிணி, நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். நீ என்னடானா என்னை பயம் படுத்துகிற மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார் மனோஜ், கிருஷை இனிமே நீ திட்டுற வேலை வச்சுக்கிட்ட அப்படின்னா அவ்வளவுதான். கிருஷை நீ பாசமாக நடத்தணும். கிருஷுக்கு நீ சொந்த அப்பா மாதிரி நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ஒரு மாதிரி பேய் மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு நம்ம மனோஜுக்கு கை கால்லாம் நடுக்கி எடுத்துக்குது. ரோகிணி, என்னாச்சு ரோகிணி உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரோகிணி. அந்த கிருஷுக்காக நீ ஏன் என்ன இப்படி கொண்டு போடுற மாதிரி பேசுகிற? வேண்டாம் ரோகிணி அப்படின்னு சொல்லவும், இங்கே பார் மனோஜ், நான் ஒன்றும் ரோகிணி கிடையாது. கிருஷோட அம்மா செத்து போனாங்களே, அவங்க தான் நான். என் பேர் கல்யாணி. என் பிள்ளைய நீ நல்லா பார்த்துக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி பல்லார்னு விடுறாங்க. நம்ம அதாவது மனோஜ் வந்து அப்படியே கிரன்னு சுற்றிக்கிட்டு போயிட்டு கீழே விழவும் இங்கே நம்ம மனோஜுக்கு அள்ளு கிளம்பிடுது. ஐயோ பேயா, கடவுளே, அம்மா எனக்கு காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிடுவோம். உடனே இங்கே ரோகிணி இருந்துட்டு, இங்கே பார், சும்மா கத்தி சத்தம் போடுற வேலைலாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் இப்போ நான்? என்ன வேலை கொடுத்தீங்க? நம்ம மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் வந்து பயங்கர நடுக்கத்துலேயும் பயத்துலேயும் பேசுவோம். உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என் பிள்ளை கிருஷி வந்து இந்த வீட்டில் கஷ்டமே படக்கூடாது. அவன் மனசு கொஞ்சம் கூட காயப்படக்கூடாது. உன்னால் முக்கியமாக காயப்படக்கூடாது. அவன் உன்கிட்ட நெருக்கமாக பழகி வரான். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையனுக்கு. உன் கூட நல்லா சகஜமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, கிருஷிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அதுக்கப்புறம் நைட்டில் அவனை பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் கூட நீ செய்யணும். அவனுக்கான எல்லா வேலையுமே எல்லா பணிவிடைகளையுமே நீ தான் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நானா? அந்த பிச்சைக்கார பையனுக்கு போய் நான் என்ன சொன்னேன்? அப்படிலாம் இல்லை, அப்படி சொல்ல. அந்த தெய்வ குழந்தைக்கு நான் செய்யணுமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக கிருஷுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணுறேன். அவன் கூட நான் பாசமாக நடந்துக்கிறேன். சரி, இப்போவே போயிட்டு சாப்பாடு ஊட்டி விடு போ அப்படின்னு சொல்லிட்டு, இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் பயத்தில் அப்படியே தெறிக்க விடுற மாதிரி அப்படியே பயங்கர பயத்தில் ஓடுறாங்க வெளியே. டே கிருஷ், எங்கடா இருக்க? கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக இங்கே நம்ம மனோஜ் கூப்பிடுவோம். விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன கிருஷை கூப்பிடுறான் இவன்? டே மனோஜ், என்னடா, எதுக்காக அந்த பிச்சைக்கார பையனை கூட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா, வாயில் போட்டுக்கோமா, அப்படியெல்லாம் எதுவுமே பேசாதம்மா. கிருஷு நமக்கு தெய்வம். எங்கம்மா அவன்? எங்கே போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. டே மனோஜ், என்னடா உனக்கு என்னடா ஆச்சு? பைத்தியத்தை பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, எனக்கு பைத்தியமெல்லாம் பிடிக்கலம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எனக்கு கிருஷி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. டே, அந்த பூ கட்டுறவு கூட தான் எங்கேயாவது உட்காண்ட்ருப்பான். வெளியே இல்லை, மொட்டை மாடியில் எது இருக்கானான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடியில் கிருஷி வந்து நம்ம மீனா கூட தான் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மனோஜ் போய்ட்டு, கிருஷே வாடா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் அங்கிள், என்ன திடீர்னு என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கிருஷ், நீ முன்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, அப்போது நான் உன்னை ரொம்ப திட்டேன்ல. சரி வா, நீ பசியோடு இருப்ப, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் அங்கிள், எனக்கு மீனா ஆண்டி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டாங்க. இல்லை கிருஷ், என் கையால் நீ கொஞ்சமாக சாப்பிட்டே ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷை பாசமாக தூக்கிட்டு வராங்க நம்ம மனோஜ் வந்து கீழே. இப்போ மீனா நினைக்கிறாங்க, பரவாயில்லையே, இந்த ரோகிணி நல்லா தான் ட்ராமா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கிருஷை தூக்கிட்டு வர மனோஜை பார்த்தேன் நம்ம விஜயா. டே மனோஜ், என்னடா இதெல்லாம்? அந்த தருதலை பையனை நீ எதுக்காகடா தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அப்படியெல்லாம் பேசாதுன்னு நான் இப்போ தானே சொன்னேன். அவன் குழந்தம்மா, அவனுக்கு என்ன தெரியும்? அவங்க அம்மாவே இறந்து போயிட்டாங்க. பாவம், அவங்க பாட்டியுமே ஏதோ அது பிரச்சனை, இது பண்ணிட்டு வரேன்னு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அந்த பையனே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான்ல. இப்போ போயிட்டு நம்ம ஏதாவது அந்த பிள்ளைய பேசணும் அப்படின்னா அவனோட மனசு கேடாதா? இங்கே பாருமா, கிருஷெல்லாம் திட்டு வேலை வச்சுக்காதம்மா, சரியா அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம மனோஜே சாப்பாடு போட்டு நம்ம கிருஷுக்கு ஊட்டி விடுறாங்க. நம்ம கிருஷுமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம விஜயா பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. ஐயே, இந்த மனோஜுக்கு என்னாச்சு? பைத்தியத்தை பிடிச்சிருச்சா?
ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படா அவன் இந்த வீட்டை விட்டு போவான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த மனோஜ் பெத்த குழந்த மாதிரி அந்த கிறிஷை பார்த்துக்கிறானே, ஐயோயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அண்ணாமலை இருந்துட்டு, என்ன விஜயா, என்ன புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீ எதுக்காக புலம்போன்னு எனக்கு தெரியாதா? மனோஜும் கிறிஷும் க்ளோஸாக இருக்காங்க. மனோஜ் திருந்திட்டான், அவனுக்கு நல்ல புத்தி வந்துருச்சு. இப்போது கிறிஷை நல்லா பார்த்துக்கிறான். அதை பார்த்து உனக்கு வயிற்றுச்சலாக இருக்கா, பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மனோஜ் கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம், சரி கிரிஷ் நம்ம அப்புறம் விளையாடலாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயா யாருக்குமே தெரியாமல் மனோஜோட ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க. உடனே மனோஜ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, டே மனோஜ், என்னடா உன்னுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை, நீ என்னடானா அந்த கோத்திரம்னே என்னன்னே தெரியாத அந்த கிறிஷை தூக்கிக்கிட்டு கொஞ்சற சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுற, என்னடா அவன் என்ன நீ பெத்த பிள்ளையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவனை பற்றி எதுவும் தப்பாக பேசாதம்மா, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அவங்க அம்மாவா, அவங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதுதாம்மா நமக்கு பிரச்சனையே, ரோகிணி மேலே கிறிஷோட அம்மா பேயாக வந்து நுழைஞ்சிட்டாங்க, அவங்க அம்மா என்னை பல்லார்னு அரைஞ்சாங்கம்மா, இங்கே பாருமா கண்ணம்மாலாம் வீங்கிருக்கு, செவந்து போயிருக்கு பாருமா, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற மனோஜ், பேயா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா பேயின்னு சொல்லாதம்மா வேண்டாம், அதுக்கப்புறம் இங்கே எங்கேயாவது அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா உடனே என் மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ வந்து அதுக்கப்புறம் அவங்களோட திருவிளையாடலை காட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சொல்கிறதில்லடா, ஆமாம் அவங்க வந்து என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா கிறிஷு கூட நான் பாசமாக இருக்கணுமா, அவனுக்கான எல்லா தேவையும் நான் தான் பூர்த்தி செய்யணுமா, நான் அவனை பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கணுமா, அப்படி இல்லைனா என்னை கொன்று போட்டுருவாங்களாம்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம், நான் உன்னை துணைக்கு கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னலாம் சொல்கிறாங்கம்மா, எனக்கு பயம் வந்துருச்சு தெரியுமா, எல்லாத்த விட நம்ம உயிர் தானே முக்கியம், உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் தனியாக பேயெல்லாம் என்னால் அலைய முடியாதுமா, எப்போவுமே நான் உன் கூடவே இருக்கணும், ஏன்னா எனக்கு நல்லது நினைக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கேட்ட நம்ம விஜயா பதறி போகிறாங்க. டே மனோஜி, என்னடா இப்படியெல்லாம் சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா பின்ன என்ன, அந்த கிறிஷுக்கெல்லாம் எனக்கு சாப்பாடு ஊட்டணும்னு தலையெழுத்தா என்ன, என் குழந்த பிறந்தாவே நான் அதுக்கெல்லாம் அப்படி பண்ணுவேனா என்னன்னு தெரியல, ஆனால் வேறு வழியே இல்லை, அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க. இப்போது இங்கே விஜயா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயா சைலண்ட்டாக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம ரோகிணி வந்து விஜயா கிட்ட, ஆண்டி நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, வா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணியை பார்த்ததுமே இங்கே கிறிஷோட அம்மா ஞாபகம் தான், அதாவது பேய் ஞாபகம் தான் வருது நம்ம விஜயாவுக்கு. ரோகிணி என்ன ரோகிணி தனியாக இங்கே வந்திருக்க, நடு நம்ம ஹால்லே எல்லோரும் முன்னாடி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், இல்லை நீ என் கூடலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆண்டி நான் என்ன ஆண்டி தப்பு பண்ணேன், ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா உன் மேலே கிறிஷோட அம்மா என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோகிணி, ஏன் என்ன விஷயமா என்கிட்ட பேச வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கிட்ட பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு நல்லாவே புரியுது, மனோஜ் நம்ம மேலே பேய் வந்த விஷயத்த, அதாவது நம்ம பேயாக நடித்த விஷயத்த சொல்லியிருக்காரு, அதனால தான் நம்மளை பார்த்து விஜய் ஆண்டி பயப்படுறாங்க, இதுவும் ஒரு விதத்தில் நமக்கு நல்லது தான், இந்த ஆண்டி நம்மளை எப்படியெல்லாம் போட்டு பாடாப்படுத்தும், இப்போது இந்த ஆண்டியை வச்சு செய்யணும், இல்லாண்டி உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்கான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, 50,000மா, அவ்வளோ பணமெல்லாம் என்கிட்ட இல்லை ரோகிணி, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அம்புட்டு பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜயாவுக்கு சிச்சாவே வந்துடுது, அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. என்ன ரோகிணி கத்தியெல்லாம் பேசுகிற, சத்தமாக பேசாத, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்குது, என்ன 50,000 தானே, உனக்கு 1,00,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாவை எடுத்து இங்கே ரோகிணிக்கிட்ட கொடுத்துட்றாங்க மரண பயத்தில். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோகிணி வந்து அந்த பணத்தை கொண்டு போயிட்டு நம்ம பிஏ அவங்க வந்து ஏற்கனவே நம்ம ரோகிணிக்கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க, நம்ம ரோகிணியுமே எப்படியோ ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, பயத்தில் எங்கள் விஜயாவுமே பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க.
இப்போ பிஏவை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. பிஏ கிட்ட 50,000 ரூபாவை கொடுக்குறாங்க. பிஏ இருந்துட்டு, என்ன ரோகிணி, என்ன 50,000 ரூபா தான் கொடுக்குற? நான் கேட்டது 2,00,000. என்ன மறந்துட்டியா என்ன? என்ன தினேஷ், இப்போது நான் எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணுறது? அந்த அளவுக்கெல்லாம் என்னால் ரெடி பண்ணவே முடியாது. ஏற்கனவே நான் ரொம்ப சிக்கலில் இருக்கேன், ரொம்ப டைட்டு. தயவு செஞ்சு இந்த 50,000 வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சரி, இன்னும் ஒரு 1 வீக்கில் ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணு. ஏன்னா கல்யாண வேலைலாம் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. செலவானா நீ தானே பார்க்கணும். உன்னுடைய கல்யாணத்துக்கு நீ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு உன் கல்யாணத்தை பண்ணிக்கணும், இல்லை உன் அப்பா அம்மா பண்ணி வைக்கணும். நான் உன் கல்யாணத்தை அதாவது உன் கல்யாண செலவுக்காக பணம் கொடுக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நான் என்ன உன்னை பெத்தனா இல்லை வளர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பிய இருந்துட்டு, என்ன கல்யாணி, எல்லாம் மறந்துட்டியா? உன்னை பற்றின மிகப்பெரிய ரகசியம் என்கிட்ட இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையே என் கையில். நான் உன்னை பற்றின விஷயத்த கொஞ்சமாக முத்துக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா கூட கோடி கணக்கில் புரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ரோகிணி இருந்துட்டு, எத்தனை நாளைக்கு தான் இதவே சொல்லி நீ என்கிட்ட பணத்தை வாங்கவுன்னு பார்க்குறேன்? ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்கின பணத்தை விட எல்லாத்தையுமே நான் ஒரு நாளைக்கு உங்ககிட்ட வாங்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. அதே சமயம் இங்கே பேய் மாதிரி நடிக்கிற விஷயம், அதே சமயம் கிருஷியோட அம்மா வந்து ரோகிணி தான்ன்ற விஷயம், மொத்த விஷயமும் நம்ம விஜயாவுக்கு தெரிய வந்தது அப்படின்னா நம்ம விஜயா ரோகிணியை பேயாட்டம் ஆடிட்டு போகிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறது